السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 413. இந்த பாடத்தில் பாபு தஸ்மியத்தி ஃபி அவ்வலிஹி வல்ஹம்தி ஃபி ஆஹிரிஹி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் ராஹத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பதாகிறது பிஸ்மில்லா சொல்வதின் மகிமை என்பதாக இருக்கின்றது. பிஸ்மில்லா என்பதாக உணவருந்தும் பொழுது நம்ம சொல்றோம், இல்லை ஒரு வீட்டுக்குள் செல்லும் பொழுது நம்ம பிஸ்மில்லான்னு சொல்றோம். அப்படி சொல்வதன் மூலமாக அதனுடைய மகிமைகள் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதையெல்லாம் விவரித்து தரக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 3வது ஹதீஸ், இன்னும் 730வது ஹதீஸ். وعن جابر رضي الله عنه, சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. قال, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியுற்றுள்ளேன். யகூலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதா தகல ரஜுலு பைத்தஹு, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் அவன் நுழைந்தால். அப்ப வீடுன்னு சொன்னா ஒரு மனிதன் தன்னுடைய சொந்தமான தான் வீடு அப்படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. நம்ம வேற ஆளுடைய வீட்டில் நுழைகிறோம், அங்கும் இது கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். இல்ல வீடு மட்டும்தான் வருமா, ஒரு கூடாரம் இது போன்ற விஷயம்லாம் கட்டுப்படாதுன்னு கேட்டால் அதுவும் கட்டுப்படும். கூடாரமாக இருக்குது, ஒரு ரூமாக இருக்குது, ஒரு அறையாக இருக்குது, அப்போ இது எல்லாமே கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் அவன் நுழைந்தால், ஃபதக்கரல்லாஹ, எத்தகையவனா நுழைகிறான், ஃபதக்கரல்லாஹ இன்த துஹூலிஹி வ இன்த துஆமிஹி, அவன் தன்னுடைய வீட்டில் நுழையும் சமயத்திலேயும் இன்னும் அவன் தன்னுடைய உணவை உண்ணும் சமயத்திலேயும் அவன் அல்லாஹ்வை நினைவு கூறியவனாக அவன் நுழைந்தால் என்று சொன்னால், கால ஷைத்தானு லி அஸ்ஹாபிஹி, ஷைத்தானாகிறவன் தன்னுடைய அஸ்ஹாபுகள்கிட்ட, தன்னுடைய தோழர்களிடத்தில் அவன் சொல்வானாம், லா மபீத்தலக்கும் வலா அஷா, லா மபீத்தலக்கும், இன்று உங்களுக்கு இரவு தங்கும் இடம் என்பது கிடையாது, இன்று இங்கு உங்களுக்கு இரவு தங்கும் இடம் கிடையாது, வலா அஷா, இன்னும் இரவு உணவு என்பதும் உங்களுக்கு கிடையாது என்று ஷைத்தான் சொல்லக்கூடியவனாக இருப்பானாம். இப்ப பாத்தீங்களா, எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டுல நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி கால வைக்கிறான், தன்னுடைய வீட்டுல அவன் சாப்பாடு சாப்பிடும் பொழுது, உணவு அருந்தும் பொழுது அவன் பிஸ்மில்லா சொல்லி அவன் உண்ணுகிறான் என்று சொன்னால், அந்த வீட்டில் ஷைத்தான் தங்க மாட்டான். ஷைத்தான் தன்னுடைய அந்த சகாக்களோடு தன்னுடைய தோழர்களோடு அவன் தங்க மாட்டான், இன்னும் நம்முடைய உணவையும் அவன் திங்க மாட்டான் என்பதையும் நமக்கு இங்கு அருமையாக கற்றுத் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, வைதா தகல, இன்னும் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் நுழைந்தால், ஃபலம் யذ்குரில்லாஹ தஆலா இன்த துஹூலிஹி, தன்னுடைய அந்த வீட்டில் நுழையும் சமயத்தில் உயர்ந்த அந்த அல்லாஹ்வை நினைவு கூறாத நிலையில் அந்த ஒரு மனிதன் நுழைந்தால் என்று சொன்னால், கால ஷைத்தானு, ஷைத்தான் சொல்வானாம், அத்ரக்துமுல் மபீத, இரவு தங்குமிடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று, அடைந்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய அந்த தோழர்களோடு ஷைத்தான் சொல்லக்கூடியவனாக இருப்பானா. பிஸ்மில்லா சொல்லாம உள்ள வந்துட்டான், அதனால இந்த வீடு இன்னைக்கு நமக்கு சொந்தம், நம்ம இரவு முழுசா இந்த வீட்டுல நம்ம தங்க போறோம் அப்படின்னு ஷைத்தான் சொல்லி அங்கு தங்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் இந்த மபீத்து, அஷா இரவு
அதாவது இரவு தங்குதல், இரவு உணவு என்பதை பற்றி சம்மந்தப்பட்டு பேசுறது காரணமாக இது மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றிய சொல்லக்கூடிய ஹதீஸாக இது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சரிங்களா? பாருங்க, அது மட்டும் கிடையாது. அந்த மனிதன் தன்னுடைய அந்த உணவருந்தும் சமயத்தில் உயர்ந்த அந்த அல்லாஹுவை நினைவு கூறாத நிலையில் அவன் அருந்தினாள் என்று சொன்னால், அப்பையும் அல்லாஹ் நினைவு கூறவில்லை என்று சொன்னால், கால அந்த ஷைத்தான் சொல்வானாம், அத்ரக்துமுல் மபீத வல் ஆஷா, இரவு தங்கும் இடத்தையும் இன்னும் இரவு உணவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அடைந்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய தோழர்களிடத்தில் ஷைத்தான் சொல்லக்கூடியவனாக இருப்பான். இப்ப இவன் சாப்பிடும் போதும் வீட்டில் நுழையும் போதும் அவன் பிஸ்மில்லா சொல்லல, சாப்பிடும் பொழுதும் பிஸ்மில்லா சொல்லவில்லை. அப்போ இனிமே இந்த வீடு நமக்கு தான், இந்த ராத்திரி ஃபுல்லா நம்ம வீட்டுல இந்த வீடு நமக்கு சொந்தம், நம்ம இங்க ஊடுருவோம், இன்னும் அவனுடைய இந்த இரவு உணவும் நமக்கு சொந்தமானது என்று சொல்லி ஷைத்தானதை அருந்தக்கூடியவனாக இருப்பான் என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தருகிறார்கள். அப்ப பிஸ்மில்லா என்று சொல்வது ஷைத்தானுக்கு ஒரு தடுப்பு சுவராக அமைகின்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ இது ஒரு அப்ப இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இருக்கு என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பாடம் என்பது பிஸ்மில்லா என்ற வார்த்தையினுடைய மகிமையை பற்றி பேசக்கூடிய பாடம். அப்ப அதனுடைய மகிமை என்பது இந்த ஹதீஸ்ல நமக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்ன? ஷைத்தானையும் அந்த ஷைத்தானுடைய தோழர்கள், அந்த தோழர்களை தடுக்கக்கூடிய ஒன்றாக இரவு தங்குதல் என்பதை விட்டும் நம்முடைய உணவுகளை பாதுகாக்கும் விஷயத்திலேயும் அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தை. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸனை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். இப்ப அடுத்தபடியாக 4வது ஹதீஸ், இன்னும் 731வது ஹதீஸ். வான் ஹுதைஃபத ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. கால, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குன்னா நாங்கள் ஆகிருந்தோம், இதா ஹதர்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆமன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒரு சாப்பிடும் என்ற நிலையில், அதாவது உண்ணும் என்ற நிலையில், அதாவது சாப்பிடும் பொழுது உணவு அருந்தும் கூடிய அந்த நிலைமையில் நாங்கள் ஆஜராகியிருந்தால், லம் நதா ஐதியனா, எங்களுடைய கைகளை எங்களுடைய கரங்களை நாங்கள் வைக்க மாட்டோம், ஹத்தா எதுவரை என்று சொன்னால், யப்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயதஉ யதஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை அந்த சாப்பாட்டில் வைத்து அவர்கள் ஆரம்பிக்கும் வரையிலும் நாங்கள் அந்த சாப்பாட்டில் கை வைக்க மாட்டோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பாடை உண்ண துவங்கும் பொழுது அவர்கள் கை வச்சு அவங்க தொடங்கினா மட்டும்தான் நாங்க துவங்குவோம், அவர்கள் துவங்காமல் நாங்கள் துவங்க மாட்டோம் என்பதை சொல்லித் தருகிறார்கள். இப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை விபத்தமாக செய்யக்கூடிய ஒரு பணிவை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்ப அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுவான், லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் நீங்கள் செல்லாதீர்கள், முந்தி செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் வசனத்தில் அருமையாக சொல்லுவான். அப்ப இதை இந்த ஆயத்தை நமக்கு விளக்க உரையாக எக்ஸ்ட்ராவாக எழுதி தருகிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் செய்வதற்கு முன்னால் சஹாபாக்கள் நம்ம செய்து விடுவது என்பது அது ஒரு ஒழுக்க குறைவாக இருக்கும். அதனால் சஹாபாக்கள் இந்த ஒழுக்கத்தை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அடுத்து சொல்றாங்க பாருங்க, இன்னும் நிச்சயமாக நாங்கள் ஹலரனா மஅஹு மர்ரத்தன் துஆமன், ஒரு சாப்பிடும் நிலையில் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஆஜராகி இருந்தோம். அந்த சமயத்தில் ஃபஜாஅத் ஜாரியத்துன், ஒரு சிறுமி வந்தால். அப்போ ஜாரியத்துன்னு சொன்னா 2 விளக்கங்களை சொல்றாங்க. ஒன்னு அடிமை பெண் என்பதாக ஒரு விளக்கம் சொல்றாங்க, இன்னும் இளைய ஒரு பெண், அதாவது சிறுமியாக இருக்கக்கூடிய ஒரு சிறு பிள்ளை என்று சொல்கிறார்கள். இப்போ இதுதான் அதிகமான ஒரு கருத்தாக இருக்குது, சிறிய பிள்ளை, அதாவது இந்த கருத்தை வச்சுக்கலாம். அப்போ ஒரு சிறுமி என்பவள் வந்தால், கன்னஹா துதுஃபஉ, நிச்சயமாக அந்த சிறுமி என்பவள் துதுஃபஉ, யாரோ பின்னால் இருந்து தள்ளப்படுவது போல மிக வேகமாக அந்த சிறுமி வந்து ஃபதஹபத், அவள் சென்றால், லிதலஅ யதஹா ஃபித் துஆமி, அந்த சாப்பாட்டிலே அந்த உணவிலே தன்னுடைய கையை அவள் வைப்பதற்கு அவள் சென்றாள். அப்போ ஓடியே அந்த சாப்பாட்டுல தன்னுடைய கையை வச்சிடலாம் அப்படின்னு போறா. அவ போகக்கூடிய சமயத்தில் ஃபஅഖத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமியினுடைய கையை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். சும்ம பிறகு ஜாஅ அராபியுன்,
ஒரு கிராமவாசி வந்தார். கன்னமா யுதுஃபஉ, நிச்சயமாக யாரோ தள்ளுவது போல அவசரமாக அந்த கிராமவாசியும் வந்தார். அப்போ இப்படி இந்த கிராமவாசி வந்தவுடன் அப்பொழுது இவரும் அந்த தன்னுடைய கையை அந்த சாப்பாட்டில் வைக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவருடைய கையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு ஃபகால ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் யஸ்தஹில்லு துஆம, இந்த உணவை ஹலாலாக்கிக் கொள்ள தேடுகிறான். அல்லாஹ் இத்கர் ஸ்முல்லாஹி தஆலா அலைஹி, இந்த உணவின் மீது உயர்ந்த அந்த அல்லாஹ்வினுடைய இஸ்மு கூறப்படாமல் இருக்கும் நிலையில் இந்த உணவை ஹலாலாக்கிக் கொள்ள ஷைத்தான் தேடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த 2 பேரின் மூலமாக ஷைத்தான் இந்த உணவை ஹலாலாக்கி கொண்டு இதை சாப்பிடலாம் என்பதாக முயற்சிக்கிறான். ஒரு விஷயத்தை விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனால அந்த கிராமவாசியுடைய கையையும் அந்த சிறுமியினுடைய கையையும் அவர்கள் பிடித்தார்கள் என்பதாக வருது. எதனால் பிடித்தார்கள் என்றால், ஷைத்தான் இந்த உணவில் பங்கு பெறாமல் இருப்பதற்காக. சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உணவை சாப்பிட துவங்கினால் பிஸ்மி சொல்லி துவங்குவாங்க, அப்படிதானே? அப்ப அவங்க துவங்குவதற்கு முன்னால வேற யாரோ வந்து டக்குன்னு கையை விட்டுட்டா, அப்படிதான் அந்த சிறுமியும் அந்த கிராமவாசியும் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார். சொல்றாங்க பாருங்க விளக்கமாக, வைன்னஹு, இன்னும் நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் ஜாஅ பிஹாதிஹில் ஜாரியதி, இந்த சிறுபிள்ளையை கொண்டு அவன் வந்தான். லியஸ்தஹில்ல பிஹா, அந்த சிறுபிள்ளையை கொண்டு அந்த உணவை ஹலாலாக்கிக் கொள்ள தேடுவதற்காக அந்த சிறுபிள்ளையை ஷைத்தான் கொண்டு வந்தான் என்று சொல்கிறார்கள். அப்போ ஷைத்தானுடைய ஊடுருவால, ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியால அந்த சிறுமி, அதாவது சிறுமியை தன்னுடைய கைக்குள் போட்டுக்கொண்டு அந்த சிறுமியின் மூலமாக இந்த உணவை பிஸ்மி சொல்லாமல் சாப்பிட்டு விடலாம் என்று ஷைத்தான் முயற்சித்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால்தான் ஃபஅഖதுது பியதிஹா, அவளுடைய கையை நான் பிடித்து கொண்டேன். இன்னும் ஃபஜாஅ பிஹாதிஹில் அராபி, இன்னும் அந்த அராபியையும் இந்த கிராமவாசியையும் அந்த ஷைத்தான் கொண்டு வந்தான். லியஸ்தஹில்ல பிஹா, அந்த கிராமவாசியை கொண்டு அந்த உணவை ஹலாலாக்கி கொள்ள தேடுவதற்காக அந்த கிராமவாசியும் அவன் தான் கொண்டு வந்தான். அது சிறுமியும் அவனுடைய சூழ்ச்சியில வந்தது, அந்த கிராமவாசியும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் வந்தார். ஷைத்தான் தான் அவர்களை கொண்டு வந்தான். அதனால்தான் ஃபஅഖதுது பியதிஹி, அவருடைய கையையும் நான் பிடித்து கொண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வல்லதி, ஒருவன் மீது சத்தியமாக, அந்த ஒருவன் எத்தகையவன் என்று சொன்னால், நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் என்பது எவன் கையில் இருக்கின்றதோ அந்த ஒருவன் மீது சத்தியமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் யார் கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய கரத்தில், அதாவது அவனுடைய வல்லமையில் இருக்கின்றது. அவர்களுடைய உயிர் மாத்திரம் கிடையாது, அந்த உலகத்தினுடைய எல்லா உயிருமே அல்லாஹ்வுடைய வல்லமையில் தான் இருக்குது. அப்ப அததான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்குமோ அந்த ஒருவனான அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன். இன்ன யதஹு, நிச்சயமாக அந்த ஷைத்தானுடைய கை என்பது ஃபீ யதி, என்னுடைய கையில் இருக்கின்றது. மஅ யதைஹிமா, அந்த இருவர்களுடைய கையோடு ஷைத்தானுடைய கையும் என் கையில் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த கிராமவாசியுடைய கையும் இந்த சிறுமியினுடைய கையும் எப்படி என்னுடைய கையில் நான் பிடிச்சு வச்சிருக்கணும், இது மாதிரியே ஷைத்தானுடைய கையையும் நான் என்னுடைய கையில் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ எப்படி ஷைத்தான் தானே இவர்களை கொண்டு வந்தான், அப்ப இவங்களை பிடிச்சிட்டா ஷைத்தானை பிடிச்ச மாதிரி, இவர்களை தடுத்து விட்டால் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை தடுத்தது மாதிரி. அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்தேன் என்ற விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக கற்றுத் தருகிறார்கள். சும்ம பிறகு ذكر اسم الله, அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறினார்கள். வாக்கல, இன்னும் அவர்கள் சாப்பிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லி, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அவர்கள் அந்த உணவை உண்டார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 நபர்களுடைய கையை பிடித்தார்கள். எதனால? அந்த ஷைத்தான் அந்த 2 நபர்களின் மூலமாக இந்த சாப்பாடை எப்படியாவது ஹலால் ஆக்கிரலாம் என்று முயற்சி செஞ்சான். அப்ப அந்த முயற்சியை பிஸ்மில்லா என்று சொல்லி அவர்கள் முறியடித்தார்களா இல்லையா? பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த சூழ்ச்சியை முறியடித்து பிஸ்மில்லா என்று சொல்லி உணவருந்தினார்கள். அப்ப பிஸ்மி சொல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு உணவு சாப்பிடப்படும் என்று சொன்னால் அந்த உணவில் ஷைத்தான் கலந்து கொள்கிறான். ஷைத்தான் தன்னுடைய சகோதரர்களோடு சாப்பிட வந்து கொள்கிறான். அவன் ஷைத்தான்
அவனுடைய அந்த தோழர்களின் மூலமாகவோ அல்லது மற்றவர்களின் மூலமாகவோ கூட அந்த சாப்பாடை, அந்த உணவை சாப்பிடுவதற்கு அவன் முயற்சி செய்வான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இருக்கு. இப்ப அடுத்தபடியாக பாருங்க 5வது ஹதீஸ், இன்னும் 732வது ஹதீஸ். வான் உமைய்யத் இப்னு மக்ஷி அஸ்-ஸஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபியான மக்ஷி என்று சொல்லப்படக்கூடிய நபருடைய மகனான உமையா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. கால, அந்த உமையா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அமர்ந்தவர்களான நிலையில் அவர்கள் ஆகியிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த சமயத்தில் வரஜுலுன், இன்னும் ஒரு மனிதர், யஅகுலு, அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவர் சாப்பிடக்கூடிய சமயத்தில் ஃபலம் யுசம்மில்லாஹி, அவர் அல்லாஹுடைய பெயரை அவர் கூறவில்லை, அதாவது பிஸ்மில்லா அவர் சொல்லவில்லை, சொல்லாமல் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால் ஹத்தா இறுதியில், லம் யபுக, அவர் மிச்சம் வைக்கவில்லை, மின் துஆமிஹி இல்லா லுக்மத்துன், ஒரு கவல அளவை தவிர அவர் தன்னுடைய உணவில் எதையும் அவர் மிச்சம் வைக்கவில்லை. அப்போ தன்னுடைய தட்டில் இருக்கக்கூடிய எல்லா உணவையும் அவர் சாப்பிட்டுட்டார். ஒரே ஒரு கவலம், ஒரே ஒரு புடி சோறு மட்டும் தான் மிச்சம் இருக்குது. அப்ப அதுவரையிலும் அவர் பிஸ்மில்லா சொல்லவே இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போ ஃபலம்மா ரஃபஅஹா இலா ஃபீஹி, அந்த ஒரு கவல, இந்த ஹாவுடைய மீது அந்த லுக்குமத்தை பார்த்து போகுது, அந்த ஒரு கவல அளவு அந்த உணவை அவர் உயர்த்திய பொழுது, இலா ஃபீஹி, தன்னுடைய வாயின் பக்கம் அவர் உயர்த்திய பொழுது, வாய்க்கிட்ட அந்த ஒரு கவல உணவை கொண்டு போறாரு. கொண்டு போகக்கூடிய சமயத்தில் கால, அந்த நபர் சொன்னார், பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு, இந்த உணவினுடைய ஆரம்பத்திலும் இந்த உணவினுடைய இறுதியிலும் அல்லாஹுடைய பெயரை சொல்லி நான் உண்ணுகிறேன் என்று அவர் சொன்னார். அப்ப அந்த சமயத்துல கடைசி புடி தன்னுடைய வாயில போகும்பொழுது, அந்த சமயத்தில் பிஸ்மில்லா அவ்வலஹு வ ஆஹிரஹு என்ற துஆவை அவர் ஓதிய உடனே ஃபலஹிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது சிரித்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாயிடுச்சு, சிரிச்சிட்டாங்க. சும்ம கால, பிறகு சொன்னார்கள், தான் சிரித்ததற்கான அந்த காரணத்தை சொன்னார்கள். மா ஜால ஷைத்தானு, ஷைத்தான் என்பவன் நீங்கவில்லை, யஅகுலு மஅஹு, அந்த நபரோடு, அந்த உணவு அருந்தி இருக்கக்கூடிய அந்த நபரோடு சேர்ந்து அவனும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் என்ற அந்த சாப்பிடுவதிலிருந்தும் அவன் நீங்கவில்லை. ஃபலம்மா ذكر اسم الله, அல்லாஹ்வுடைய பெயரை அவர் நினைவு கூறிய பொழுது, இஸ்திகாஅ, அப்போ அவர் சாப்பிடும் பொழுது ஷைத்தான் அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தான். கடைசியா ஃபலம்மா ذكر اسم الله, அவர் அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறிய பொழுது, இஸ்திகாஅ மா ஃபீ பத்னிஹி, ஷைத்தான் தன்னுடைய வயிற்றில் உள்ள அனைத்தையும் அவன் வாந்தி எடுத்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் கக்கி விட்டான். அப்ப அவன் சாப்பிட்ட எல்லாவற்றையும் அவன் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹு என்று அவன் துஆ ஓதுனோட எல்லாத்தையும் கக்கிட்டான். அப்ப ஷைத்தான் இந்த உணவை அடையாமல் போய்விட்டான், ஷைத்தானால் இந்த உணவை சாப்பிட முடியாம ஆயிடுச்சு என்ற இந்த நிலையை பார்த்து நான் சிரித்தேன் என்ற விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹு அபூ தாவூத் வன்னஸை, அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இன்னும் நஸை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இங்கும் பிஸ்மில்லாவுடைய மகிமையை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹு என்ற வார்த்தை. அப்ப அந்த நபர் பிஸ்மில்லா அவ்வலஹு ஆஹிரஹு என்று சொன்ன உடனே ஷைத்தான் அந்த உணவை சாப்பிட முடியாமல் போய்விட்டான். அவன் தன்னுடைய உணவை முழுவதுமாக கக்கி விட்டான் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட நிலையை பிஸ்மில்லா என்பது உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 6வது ஹதீஸ், இன்னும் 733வது ஹதீஸ். வான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. காலத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள், யஅகுலு துஆமன், ஒரு உணவை சாப்பிடக்கூடியவர்களாக அவர்களாக இருந்தார்கள், ஃபீ சித்தத்தின் மின் அஸ்ஹாபிஹி, தன்னுடைய தோழர்களிலிருந்தும் 60 நபர்கள் விஷயத்தில், அதாவது 60 இல்லை 6, தன்னுடைய தோழர்களிலிருந்தும் 6 நபர்கள் விஷயத்தில், அதாவது 6 நபர்களோடு ஒரு உணவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அப்ப 6 பேரோடு உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அப்ப சாப்பிடக்கூடிய சமயத்தில் ஃபஜா அராபியுன், அந்த சபைக்கு அந்த இடத்திற்கு ஒரு கிராமவாசி வந்தார். வந்து பஅகலஹு பிலுக்மதைனி, 2 கவள அளவை கொண்டு 2 கவள அளவுகளை கொண்டு அந்த சாப்பாட்டை முழுவதுமாக அவர் சாப்பிட்டு விட்டார். இப்ப 2 புடிதான் சாப்பாடு தட்டு முழுவதும் இருக்குது. அந்த சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடாம அவர் 2 புடியில மொத்தமாக அந்த உணவை முழுவதுமாக சாப்பிட்டு விட்டார். மொத்தமா முடிச்சிட்டாரு. அப்ப சாப்பிட்ட உடனே ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹு, நிச்சயமாக இந்த கிராமவாசி ஆகிறவர், லவ் சம்மா, அவர் அல்லாஹ்வுடைய பெயரை கூறியிருந்தால், லா கஃபாக்கும், இந்த உணவு என்பது உங்கள் அனைவருக்கும் போதுமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இவரு பிஸ்மில்லா சொல்லாம இப்படி வந்த உடனே அவர் 2 கவல அளவை கொண்டு மொத்தமாக அவர் எல்லா உணவையும் சாப்பிட்டு விட்டார். அதுவே அவர் பிஸ்மில்லா சொல்லி பொறுமையாக ஒவ்வொரு புடியாக எடுத்து அவர் நிதானமாக சாப்பிட்டு இருந்தால் என்று சொன்னால், அல்லாஹ் அதில் வரக்கத்தை ஆக்கி வைத்திருப்பான். அல்லாஹ் அதில் அபிவிருத்தியை கொடுத்திருப்பான். அபிவிருத்தி கொடுத்திருந்தால் அந்த சாதாரண ஒரு தட்டு அளவு சாப்பாடு என்பது உங்கள் 6 நபர்களுக்கும் போதுமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சின்ன அளவு சாப்பாடு தான், ஆனா 6 நபர்களுக்கும் போதுமாகும். அதுவே ஒரு பிஸ்மில்லா சொல்லாம இப்படி சாப்பிடுவதன் காரணமாக அவர் ஒருத்தருக்கே இது போதுமானதாக ஆகிவிட்டது, உங்கள் யாருக்கும் கிடைக்காமல் போய்விட்டது. இதுதான் பிஸ்மில்லாவுடைய மகிமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். ரவாஹு திர்மிதியு, இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பறைசூட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அராபி சாப்பிட்ட அந்த சாப்பாட்டில் பரக்கத்தில்லை. எதனால? அவர் பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட்டார். பிஸ்மில்லா சொல்லியிருந்தா உங்களுக்கு அபிவிருத்தி கிடைச்சிருக்கும், உங்கள் எல்லாவற்றிற்கும் இது போதுமானதாக ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? பிஸ்மில்லா என்பது உணவில் பரக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றது. கொஞ்சம் சாப்பாடு தான் நம்ம வச்சிருக்கிறோம், அதுவே அந்த ஒரு தட்டுல நம்ம ஒரு 5 பேர் சேர்ந்து சாப்பிட்டோம்னு சொன்னா, பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டா ஒரு ஆளுக்கே போதுமாகாது அந்த சாப்பாடு. அதுவே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடும் பொழுது அந்த ஒரு சாப்பாடு, அந்த ஒரு உணவு, ஒரு தட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உணவு என்பது 5 நபர்களுக்கும் வயிறு நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி தருவான். அப்ப அத்தகைய பரக்கத்தை வழங்கி தரக்கூடியதுதான் பிஸ்மில்லா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்பித்து தருகிறார்கள். இப்ப இந்த ஒரு காரணத்தினால்தான், இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த பாடத்துல நம்ம இந்த 3வது ஹதீஸு, இந்த 4வது ஹதீஸு, இந்த 5வது ஹதீஸ், இந்த 6வது ஹதீஸ் என்ற இந்த 4 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கத்தையும் அதனுடைய தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் செய்திகளை எல்லாம் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த பாடத்தில் நாம் எதையெல்லாம் படித்தோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீவாக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 7வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.